ஒரு சிக்னேச்சர் ஸ்கீம்ஸ் நம்ம முதலமைச்சர் கொடுக்கணும்பாங்க. நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை இந்த மகளிருக்கான விடியல் பயணம், மகளிருக்கான உரிமை தொகை, இதை தாண்டி இன்னும் 2 திட்டங்கள். அண்ணன் சொன்னது போல பள்ளியில, அரசு பள்ளியில 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த பெண்கள் படித்திருந்தால் அவர்களுக்கு கல்லூரியில படிப்பதற்கு மாதம் 1000 வழங்குகின்ற புதுமை பெண் திட்டம். இந்த ஆண்டு ஆண் பிள்ளைகளுக்கும் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தின் மூலம் மாதம் 1000 வழங்கப் போகிறார். இதன் மூலம் நம்ம என்ன சாதிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சாதனை நிகழப் போகிறது. இப்ப இந்தியாவில் உயர்கல்வி படிப்பவர்களுடைய எண்ணிக்கை 29%. ஒன்றிய அரசு, பாஜக அரசு ஒரு அறிவிப்பு கொடுத்தா, நாங்க 50% இதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முயற்சி எடுக்க போகிறோம்னு. அவங்க 50% முயற்சி எடுக்கிறோம் சொல்லும் போதே தமிழ்நாட்டில் நாம் 52% பேர் உயர்கல்வி படிக்கிறவர்களா இங்க இருக்கிறோம். அந்த மற்ற மாநிலங்களுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த வித்தியாசத்திற்கு வித்திட்டவர் தலைவர் கலைஞர். 1989 சட்டமன்ற தேர்தலின் போது சொன்னார், திருமணமாகின்ற ஏழை குடும்பத்து பெண்களுக்கு அரசு உதவி பணமாக மாதம் 5000 வழங்கப்படும். இது ஒரு பாப்புலர் ஸ்கீம், எல்லாருக்கும் கொடுக்கிற ஸ்கீம் அப்படின்னு போயிடலாம். அவர் சொன்னதுல ஒரு இன்னொரு வார்த்தையை உள்ள குத்தி வச்சார். 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பெண்ணுக்கு, அந்த 8ஆம் வகுப்பு படித்த பெண்ணுக்கு அந்த 5000 வழங்கப்படும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சிலர் கேட்டாங்க, ஏன் அந்த 8ஆம் வகுப்புன்னு சொன்னீங்க? ஏழை குடும்பத்து பெண்ணுனா எல்லாருக்கும் உதவியா போய் சேருமே, இது சொன்னா சில பேர் கிடைக்காம போயிருமேன்னு சொன்னப்ப தலைவர் கலைஞர் சொன்னார், அப்படியாவது படிக்க முடியாமல் சிரமத்தில் இருக்கின்ற குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வைக்கட்டும், அப்படி படித்தா இந்த தொகை கிடைக்குங்கன்னு படிக்க வைப்பாங்க. இன்னும் சில குடும்பத்தில் பெண் படித்து என்ன பண்ண போகுது, திருமணம் தானே செய்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கே அனுப்பாமல் சூழ்நிலை இருக்கும். அவர்கள் படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை 8ஆம் வகுப்பு படித்த பெண்களுக்கு வழங்குகிறேன் என்று அறிவிக்கிறேன் என்று சொன்னார். எல்லா பெற்றோரும் தங்கள் பெண் பிள்ளைகளை எப்படியாவது 8ஆம் வரைக்கும் படிக்க வைக்கணும், படிக்க வச்சாங்க. அடுத்த கட்டம் மீண்டும் தலைவர் கலைஞர் முதலமைச்சராகிறார். 10ஆம் வகுப்பு படித்தால் 10,000 வழங்கப்படும் என்று அறிவித்தார். அடுத்து 12ஆம் வகுப்பு படித்தால் இப்படி அந்த திட்டம் மெல்ல 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 உயர்ந்து வந்து பெண் கல்வி உயர்ந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய உயர்கல்வி சதவீதம் 52% தொட்டிருக்கிறது. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத சாதனை. அந்த கண்ணுக்கு தெரியாத சாதனை இன்னொரு உச்சகட்டத்தை எட்ட போகின்றதற்கு அடிப்படை தான் இந்த புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு 5 ஆண்டு காலம் கழித்து நீங்க போனீங்கன்னா எந்த வீட்டிலையும் இருக்கிற பெண் குழந்தை நான் கல்லூரி படிக்கலன்னு சொல்லாது, கல்லூரி படித்த பெண்களாக இருப்பார்கள். எனவே உயர்கல்வி படித்தவர்களுடைய சதவீதம் 85% தாண்டுகின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறது என்றால் அதற்கு வித்திட்டிருக்கின்றவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான். எனவேதான் நான் சொல்கிறேன், திட்டங்களில் மாத்திரமல்ல அரசியலிலும் இந்தியாவிற்கு வழிகாட்டுகின்ற ஒரு முதலமைச்சராக, ஒரு மாநில கட்சி தலைவராக நம்முடைய தலைவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன ஈடியை விட்டு மிரட்டினாலும், என்ன இன்கம் டாக்ஸை விட்டு நீ மிரட்டினாலும் நாங்கள் அசரமாட்டோம் என்று நாம் நின்றோம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணி பார்த்தார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சோரனை கைது பண்ணி பார்த்தார்கள். அப்படித்தான் நம்மையும் மிரட்டினார்கள். உன்னுடைய மிரட்டலுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம், நாங்கள் தலைவர் கலைஞருடைய பிள்ளைகள், பெரியாரால் அண்ணாவால் உருவாக்கப்பட்டவர்கள், உங்களை எதிர்த்து நிற்போம் நம்முடைய முதலமைச்சர் நின்ற காரணத்தினால்தான் நாம் இன்றைக்கு வெற்றி பெற்றோம். யாரெல்லாம் மோடியை பார்த்து பயந்து வெளிப்படையா எதிர்க்காம கூட ஒத்துழைச்சானோ அவன் பூரா போயிட்டான். அது ஜெகன்மோகன் ரெட்டியாக இருந்தாலும், ஒரிசாவிலே நவீன் பட்நாயக்காக இருந்தாலும், மோடிக்கு துணையாக நின்றவர்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்மை போன்று எதிர்த்து நின்றவர்கள் தான் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கின்றோம். ஏன் எதிர்த்து நிற்கணும்னா, மோடி எப்படிப்பட்ட ஆளுங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மோடி இந்த 2014 வெற்றி பெற்ற போதே நான் முகநூலில் எழுதினேன். நம்ம அண்ணன் எஸ்.ஆர். ராஜா அவர்கள் குறிப்பிட்டது போல முகநூல் என்னுடைய கருத்துக்களை அப்பப்போ வெளிப்படுத்துவதற்கு இப்ப அமைச்சரான பிறகு அதற்கான வாய்ப்பு குறைந்து போச்சு. அப்படி வெளிப்படுத்தும் போது சொன்னேன், வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வேண்டும் என்று ஒரு சினிமா நினைப்புல இருந்துட்டு இருக்கா. அப்படி இருந்த காரணத்தினால்தான் மோடியுடைய வெற்றி பேச்சுகளை, ஏமாற்றுகளை நம்பி மோடியை பிரதமராக்கிட்டாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு 5 ஆண்டுகள் கழித்து, 10 ஆண்டுகள் கழித்து மோடி ஒரு ஆக்ஷன் ஹீரோ இல்ல, ஒரு காமெடியன், அதுவும் எல்லோரும் கிழித்தறிகிற அளவிற்கு ஒரு காமெடியனாக மாறுகின்ற நிலை வரும் என்று சொன்னேன். இப்ப 10 ஆண்டு கழித்து மோடி என்ன காமெடின்னு உங்களுக்கு சொல்லணும்னா, வெற்றி பெறுகிறார், நன்றி அறிவிக்கின்ற பாஜக கூட்டம் நடக்குது. எப்ப மோடி என்ன சொல்லுவார், பாரத் மாதா கே ஜெய் என்பார். இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கூட்டத்தில் பேசினா கூட அங்க நின்றுட்டு பாரத் மாதா கே ஜெய் அப்படின்னு கோஷம் போட்டு கீழே இருக்கவன கோஷம் போட சொல்லுவார். அடுத்து ஒரு கோஷம் போடுவார், ஜெய் ஸ்ரீராம் பார், கீழே இருக்கும் போறா ஜெய் ஸ்ரீராம் பார். அதே போல வெற்றி பெற்ற பிறகு வெற்றி பெற்று பாஜக தொண்டர்கள்ட்ட ஒரு கூட்டம் நடத்துறாரு, அவர் பேசுறாரு.
பேசிட்டு பாரத் மாதா கி ஜெய் போட்டுட்டு ஜெய் ஆரம்பிக்கிறார். ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல போறாருன்னு எல்லாம் கீழே இருக்கிறவங்க பூரா எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஜெய் ஜெகநாத்னர். வடிவேலு அந்த ஒரு திரைப்படத்தை சொல்லுவாரு, பேசுகின்ற மேடையிலேயே எதிர்கட்சிக்கு அஞ்சாமல் என்னுடைய கட்சி கொள்கையை மாற்றிக்கொண்டு நான் எதிர்கட்சிக்கு தாவுறேன். அது மாதிரி கடவுளையே மாத்தி தாவனாம் பாரு அந்த ஆளு. அது வரைக்கும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி ஸ்ரீராமனுக்கு நான் கோயில் கட்டினேன், குழந்தை ராமர் 500 வருஷமா குடிசையில் இருந்தார், நான் தான் கோடிக்கணக்கான ரூபாய் கொட்டி கோயில் கட்டி அவரை கொண்டாந்து உள்ள வச்சேன்னு எல்லாம் சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருந்த ஆளு அந்த ராமனை வச்சு ஏமாத்தி வெற்றி பெறலாம் நினைத்து கொண்டிருந்த நிலைமை மாறி வட இந்திய மக்கள் நீ ராமனை சொல்லி ஏமாத்தினது போதும், வேலை எங்க, விலைவாசி என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டவனே ராமனை கழட்டி விட்டுட்டு ஒரிசாவில் ஓட்டு போட்டாருங்கனால ஜெய் ஜெகநாத்னு ஒடிசாவுக்கு போயிட்டான். அடுத்த சட்டமன்ற தேர்தல் அங்க ஏதாவது தோல்வி ஏற்பட்டு வேற இடத்துல வேற யாராவது ஓட்டு போட்டாங்கன்னா அடுத்த ஜெய்யை வேற இடத்துக்கு மாத்திடுவார். அப்படிப்பட்ட ஒரு காமெடியன் தான் மோடி.